பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலுக்கு எடுக்கணும். அப்போ 6 லூப் ஹூக்கில் இருக்கும். இப்போ 4வது தடவை ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டிட்டு அதே ஸ்டிச் வழியாக ஊசி உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது ஹூக்கில் மொத்தம் இப்போ நம்ம எடுத்தது மட்டுமே 8 லூப் கிடைக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஒரு லூப், மொத்தம் 9 லூப் இந்த ஹூக்கில் இருக்கும். 4 தடவை ஒரே ஸ்டிச் உள்ள விட்டு எடுக்கும் பொழுது 8 லூப் கிடைக்கும். இப்போ 8 லூப் கிடைச்சிருக்கு. இந்த 8 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை ஹூக்கில் மாட்டி எடுக்கும் பொழுது இது போல் வரணும். இப்போ மீதம் இருக்கிற இந்த 2 லூப்லேயும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு ஃபப் ஸ்டிச் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ ஃபப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஃபப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் மறக்காமல் ஒரு செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். 2வது ஃபப் ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டிச்சில் இருந்து தான் ஃபப் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஃபப் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைச்சாச்சு. மறுபடியும் ஊசியில் 2வது தடவை ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூல் எடுக்கும் பொழுது 4 லூப் இருக்கும். 3வது தடவை ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 6 லூப் கிடைக்கும். 4வது தடவை ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 8 லூப் கிடைக்கும். இந்த 8